வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கர். வணக்கம் மேம். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு மேம். வாழ்க்கையில் எப்போது ஒரு திருப்பம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு என்ன மேம் பதில்? இப்போ ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனை அப்படிங்கிறது நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் அழகாக சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னம் அப்படிங்கிறது நமக்கு 10 வருஷம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த 10 வருஷத்தில் ஒரு லக்னத்தில் ஒரு நட்சத்திரங்கிறது 4 வருஷம் 5 மாதம் 10 நாள். இந்த நட்சத்திர புள்ளி மாறும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். உதாரணமாக மேஷ லக்னம் அஸ்வதி நட்சத்திரம் போகுதுன்னா அந்த கேது இவங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஜாதகருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனைகள், அவமானங்கள், கடன் சார்ந்தது, நோய் சார்ந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். இதே அந்த 4 வருஷம் 5 மாதம் முடிந்து அடுத்தது இந்த பரணி நட்சத்திரம் வரும்போது சுக்கிரன் லக்னத்திலே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா லக்ன நட்சத்திர புள்ளி லக்னத்தில் இருப்பது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு. இது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா தெளிவான மனோநிலை. நம்ம என்ன முடிவெடுத்தாலும் அதை தெளிவாக எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த எண்ணம் கடந்த ஒரு 4 வருஷமாகவே இருக்குது. இப்போ அது சார்ந்த கவலைகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இது ஒரு திருப்பமானு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சரிங்க, இது மட்டும்தானா, வேறு ஏதாட்டி வழிமுறைகள் இருக்குதா? ஒரு லக்னம் மாறும்போது ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கிறது நடக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையிலையுமே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாட்டி மாற்றம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். சிலர் வேலை மாற்றம், பொருளாதாரத்தில் மாற்றம், சிலருக்கு சொந்த வீடு அமைப்பு, சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகன யோகம், சிலர் ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த லக்னம் மாறும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இது மட்டும்தானா, இந்த வருஷம் ஏதாட்டி நடக்காதான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நவாம்சம் நட்சத்திர புள்ளிகள் மாறும்போது அவங்க வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். இப்போ நான் ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் என்னை பெர்மனெண்ட் ஆக்குறாங்க. அது எனக்கு ஒரு சேஞ்சஸ். நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவாங்க. எப்போ வேலையை விட்டு தூக்க போகிறோங்கிற பயத்திலேயே தினமும் நான் போயிட்டு இருந்தேன். இப்போ நீ பெர்மனெண்ட்டாக இங்கேயே இரு அப்படிங்கிறத அங்கே சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் எனக்கு ஒரு சேஞ்சஸ் கிடச்சிது. சரிங்க, இன்னும் ஒரு வருஷம் கழிஞ்சு ஏதாட்டி ப்ரமோஷன் தரமாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்கும். அப்போவும் ஒரு மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அப்போ ஒரு வருடமும் நாம் செய்த வேலைக்கேற்ற கூலி அந்த இடத்துல லக்ன நட்சத்திர புள்ளி கிடைக்குமானா கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். சிலர் அதை பயன்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது இருக்குது. நான் வேலைக்கே போகல, ஆனால் எனக்கு ப்ரமோஷன் மட்டும் டைரெக்டாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்காது. அந்த கிரகங்கள் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதற்குண்டான கூலியை மட்டுமே அப்படிங்கிறது கொடுக்கும். ஆனால் வாய்ப்பை கொடுக்குமானா வாய்ப்பை கொடுக்கும். அந்த வேலை எனக்கு தகுதியான வேலை கிடையாது, நான் பர்மனெண்ட் ஜாப்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு அந்த நபர் சொல்லிட்டு இல்லை நான் நினச்சிட்டு அங்கேயே இருந்தார்னா இன்றைக்கி அவருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குமானா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அப்போது கிரகங்கள் அந்த அமைப்பையும் அந்த மாற்றத்தையும் அந்த ஜாதகருக்கு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை. சரி, இது மட்டும்தானா? எங்களுக்கு தெரிஞ்சது தசாபுக்தி மட்டும்தான். அப்போ தசாபுக்தி வழியாக எதாட்டி மாற்றம் கொடுக்குமானா என்னுடைய லக்னத்திற்கும் என்னுடைய அக்ஷய ராசிக்கும் நல்ல பாவகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றங்கிறது இருக்கும். எப்போதுமே சார் சொல்லுவாங்க, அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் ஒரே நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலங்கள் ஜாதகர் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய வெற்றியை அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அக்ஷய ராசியும் அக்ஷய லக்னமும் நல்ல நிலையில் இருந்தாலும் இல்லைனா ஒரே பாவகத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும், ஏக ராசியாக ஏக லக்னமாக அப்படிங்கிறது பயணம் செஞ்சுட்டு இருந்தாலுமே அவங்க வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு தேவையானது இந்த 5 குறிப்புகள். இதை மற்றும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமாக அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு ஜாதகம் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது, நம்ம தெரிஞ்சுக்கணும். போன வருஷம் நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் நம்ம காரணமாக முடியாது. அதில் நமக்கு ஏதாட்டி சேஞ்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். போன வருஷம் நடந்த மாதிரியே நமக்கு இந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது நம்மளுடைய தவறுதலாக ஆர்வக்கோளாறுனால் நடந்த நிகழ்வுங்கிறது தற்போது அந்த இடத்துல நான் பக்குவப்பட்ட நிலையில் இருக்கிறேன், கொஞ்சம் சுதாகரித்து கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி தான் எப்போதுமே கிரகங்கள் ஒரு நபரை அதே மாதிரி அமைப்பில் இருக்க விடாது அப்படிங்கிறத நிறைய நண்பர்களுக்கு புரிவதில்லை.
அது புரிஞ்சுதுன்னா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய முன்னேற்றமும் அவங்க வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றிக்குண்டான பாதையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி.